ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் vlogs. இன்னைக்கு பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொகையில் தான். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக செஞ்சலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம், மிளகாய் வெத்தல், புளி, தேங்காய், உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் நல்லா மீடியமாகவே வைங்க. இது வந்து பேச்சுலர் ரெசிபி அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக அவங்க இந்த கருவேப்பிலை தொகையல் வந்து சாப்பாட்லேயும் அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்படி இல்லைன்னா ரச சாதம் அதுக்கு தொட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக அது நல்லாயிருக்கும். இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். நான் குண்டு மிளகான்றதுனால கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். நீங்கள் நீலம் மிளகாவாக இருந்தால் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால தான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயமும் சேர்க்கலாம், சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம். எது வேணால் சேர்க்கலாம். இந்த வெங்காயம் நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த சின்ன வெங்காயமும் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் புளி சேர்த்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் சேர்க்கும் போது தான் சேர்க்கணும். இதில் நம்ம சேர்க்கும் போது போடக்கூடாது. தேங்காய் வந்து அதில் போடும் போது தான் போடணும். இந்த கருவேப்பிலை தொகையல் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை தொகையல், கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை குழம்பு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கருவேப்பிலையே செய்யலாம். கருவேப்பிலை ரைஸ், அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே நம்ம கருவேப்பிலையில் நிறைய விதமான ரெசிபி செய்யலாம். இருக்கா வேணும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு ரொம்ப நாள் இது பண்ண வேணாம், நம்ம வதக்க வேணாம், ஒரு செகண்டில் அணைச்சிடலாம். இப்போ அவ்வளோதான். இந்த கருவேப்பிலையை போட்டு நம்ம உடனே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, புளி, மிளகாய் வெத்தல், இதெல்லாம் நான் எல்லாமே நான் இதில் வறுத்து அரைச்சி இதில் வறுத்து போட்டிருக்கேன். இதில் வெங்காயம் அதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனால் 3 ஸ்பூன் தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். ரொம்ப குழையாக அரைச்சிக்கூடாது தொகையில் எப்போவுமே. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு கருவேப்பிலை தொகையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பேச்சுலர் ரெசிபியில் இந்த மாதிரி கொரப்பாக நல்லா இதுவாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக நல்லா அரைச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸ்லையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.